பாருங்க, அறுவை சிகிச்சைனா அது ஒரு பயங்கரமான அனுபவம். வலிங்கிறது அதிலிருந்து பிரிக்கவே முடியாத ஒரு பகுதி. இன்னைக்கு நாம வலி வாழ்க்கையோட ஒரு அங்கம்னு எல்லாரும் உறுதியா நம்பின ஒரு காலத்துக்கு போக போறோம். அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை எப்படி ஒரு சின்ன தற்செயல் நிகழ்வால உடைஞ்சதுன்னும் பார்க்க போறோம். ஆமாங்க, மயக்கமருந்து இல்லாத உலகத்துல அறுவை சிகிச்சை இப்படித்தான் இருந்துச்சு. யோசிச்சு பார்க்கவே எவ்வளவு கொடூரமா இருக்கு இல்லையா? வலிங்கிறது வெறும் ஒரு பக்க விளைவு கிடையாது. அதுதான் அந்த சிகிச்சையோட மையப்புள்ளி. கண்டிப்பா வலிக்கும்னு தெரிஞ்சுதான் எல்லாருமே அதை செஞ்சாங்க. ஆக வலிங்கிறது ஒரு மாற்றவே முடியாத விதி மாதிரி பார்க்கப்பட்டது. ஆனா எல்லா விதிகளுக்கும் ஒரு நாள் முடிவு வந்தாகணுமே. சரி, அந்த விதி எப்படி உடைக்கப்பட்டது? வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். 18ஆம் நூற்றாண்டோட இறுதியில சில வேதிப்பொருட்களை கண்டுபிடிச்சாங்க. ஆனா அதோட உண்மையான சக்தி என்னன்னு யாருக்குமே தெரியல. அது ஒரு விசித்திரமான வேடிக்கையான பொழுதுபோக்குக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. சர் ஹம்ஃப்ரி டேவிங்கிறவர் நைட்ரஸ் ஆக்சைடை கண்டுபிடிச்சார். அறுவை சிகிச்சையப்போ இதை பயன்படுத்தினா வலியை குறைக்கலான்னு அவரே சொன்னார். ஆனா பாருங்க, அந்த நேரத்துல இதை யாருமே ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. எவ்வளோ முக்கியமான ஒரு குறிப்பு, ஆனா அது அப்படியே காத்துல கரைஞ்சு போச்சு. இதுதான் இதுல இருக்கிற விசித்திரமே. மருத்துவத்துல ஒரு புரட்சியை செஞ்சிருக்க வேண்டிய ஒரு கண்டுபிடிப்பு விருந்துகள்ல எல்லாரையும் சிரிக்க வைக்கிற ஒரு வேடிக்கை பொருளா மாறிடுச்சு. அதோட உண்மையான சக்தி என்னன்னு யாருமே கவனிக்கல. நைட்ரஸ் ஆக்சைடு மாதிரியே அடுத்து ஈத்தர். இதுவும் பார்ட்டிகல்ல ஒரு பொழுதுபோக்குக்காக தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. மறுபடியும் அதே கதை தான். வலிய போக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மருத்துவ கருவி வெறும் ஒரு விளையாட்டு பொருளா மட்டுமே பார்க்கப்பட்டது. இங்கதான் நம்ம கதையோட மையப்புள்ளியே இருக்கு. வலி நிவாரணம்ங்கிறது ஒரு தெளிவான சிக்னல். ஆனா அந்த விருந்துகளோட கொண்டாட்ட சத்தம் ஒரு இரைச்சல். அந்த இரைச்சல்ல இந்த முக்கியமான சிக்னல் யாருடைய காதுலயும் விழல. சரி, ஒரு சிலர் அந்த சிக்னலை கவனிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அத முழுசா புரிஞ்சுக்க அவங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சு போன ஒரு நம்பிக்கைய உடைக்க வேண்டியிருந்துச்சு. வலிங்கிறது தவிர்க்க முடியாததுங்கிற அந்த நம்பிக்கையை உடைக்கிறது அவ்வளோ சுலபமான காரியமா என்ன? இந்த காலவரிசையை கொஞ்சம் பாருங்களேன். 1899, 1842, 1845ன்னு ஒவ்வொரு முறையும் உலகம் இந்த மகத்தான கண்டுபிடிப்புக்கு ரொம்ப பக்கத்துல வந்திருக்கு. ஆனா கடைசி நேரத்துல தவற விட்டுருக்கு. அந்த புதிருக்கான பதில் கண்ணு முன்னாடி இருந்தும் யாராலையும் அதை பார்க்க முடியல. ஹோரஸ் வில்ஸோட கதை ஒரு சோகமான திருப்புமுனை. அந்த நோயாளி வலியில கத்துறதா நினைச்சு மொத்த கூட்டமும் அவரை பார்த்து சிரிச்சுது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நோயாளிக்கு வலியே இல்ல. பயத்துல பதற்றத்துல தான் கத்தியிருக்காரு. மக்கள் அவங்க எதை நம்பினாங்களோ அதையே தான் பார்த்தாங்க. அப்போ இத நம்ம அறிவியலோட தோல்வின்னு சொல்லலாமா? இல்லவே இல்ல. இது அறிவியலோட தோல்வி கிடையாது. இது நம்ம கண்ணோட்டத்தோட தோல்வி. உண்மையான தடை வேதியியல் அல்ல, அது மனிதர்களோட மனசுல இருந்துச்சு. வலிங்கிறது தவிர்க்க முடியாததுன்னு ஆழமா நம்பினதால வலியே இல்லாத ஒரு அறுவை சிகிச்சையை அவங்களால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல. சரி, இவ்வளவு தவறுவிட்ட வாய்ப்புகளுக்கு பிறகு கடைசியா அந்த மறைக்கப்பட்டிருந்த உண்மை எப்படி வெளியே வந்துச்சு? நாள் அக்டோபர் 16, 1846. இடம் மாசச்சூசெட்ஸ் பொது மருத்துவமனை. இந்த நாள் தான் மருத்துவ வரலாற்றையே நிரந்தரமா மாத்தியமைச்சது. இதுதான் அந்த வரலாற்று தருணம். பல் மருத்துவர் வில்லியம் மார்டன் ஈத்தரை பயன்படுத்தி ஒரு கட்டிய வலியே இல்லாம வெற்றிகரமா அகற்றிட்டார். இத்தனை காலமா மறைஞ்சிருந்த அந்த உண்மை யாராலையும் மறுக்க முடியாத அளவுக்கு உலகத்துக்கு முன்னாடி வெளிப்பட்டது. ஒரே ஒரு செயல் விளக்கம் மனித குலத்தோட புரிதலையே மாத்திடுச்சு. பல 100 வருஷமா நீடிச்ச வலியின் சகாப்தம் அன்னைக்கு முடிவுக்கு வந்தது. ஒரு புதிய யதார்த்தம் பிறந்தது. இந்த கதை வெறும் ஒரு தற்செயல் நிகழ்வு மட்டும்தானா? இல்ல, அதுக்கும் மேல இது தயாராக இருந்த ஒரு மனதோட வெற்றி. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அறிவியல் கண்டுபிடிப்புகள்ல கிட்டத்தட்ட 30-50% தற்செயலா நடந்ததுதான் சொல்றாங்க. மயக்க மருந்தின் கதை அந்த பெரிய வடிவத்தோட ஒரு சின்ன துளிதான். புகழ்பெற்ற விஞ்ஞானி லூயி பாஸ்டர் சொன்ன ஒரு விஷயம் இங்க ரொம்ப பொருந்துது. வாய்ப்பு தயாராக இருக்கிற மனசுக்கு மட்டும்தான் சாதகமா அமையும். கண்டுபிடிப்புங்கிறது வெறும் தற்செயல் இல்ல, அந்த தற்செயலோட முக்கியத்துவத்தை அடையாளம் கண்டுக்கிற திறமையில தான் இருக்கு. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம இது மாறவே மாறாது, இது இப்படித்தான் நினைக்கிற எத்தனையோ விஷயங்கள் நாளைக்கு நாம கண்டுபிடிக்க காத்திருக்கிற ஒரு புதிய எதிர்பாராத வடிவமாக இருக்கலாம் இல்லையா? யோசிச்சு பாருங்க.